ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. என்னடா அப்டேட்டு இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வருதான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஆனால் என்ன வந்த அப்டேட் சூப்பரான அப்டேட்டு. அதை பார்த்துடலாமா? இப்போதைக்கு நமக்கு அப்டேட்டை போட்டு வந்துருக்குங்க. முதல்ல அப்டேட்டை போட்டு வந்தோடனே உங்களுக்கு ரேசிங் மோட் சிம்பிள் காமிக்கும். ரேசிங் மோட் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த ரேசிங் ட்ராக் மாதிரி வந்துடும். இதுங்க நான் வெளில போய் காமிக்கிறேன். நமக்கு ஆக்சுவலி இந்த ரேசிங் ட்ராக்கோட பிக்சர் மட்டும் தான் போன ஒரு 11 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இருந்துச்சு. ஏன்னா 11 நாள் கழித்து இதோ இப்போதைக்கு இந்த கார் வந்துருச்சா, இந்த கார் கும்பல் கூட இப்போ ரேஸ் போக போகிற கைஸ். இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. முதல்ல இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட எத்தனை காரு, ஆனால் ஒவ்வொரு காரும் செமையாக இருக்குது கைஸ். இந்த கார்லேயே ஒரு 4 கார் இருக்குது. அடேங்கப்பா. ஆனால் கார் இப்போ இருக்கிற கார்ஸு முன்னாடி இருந்த கார் வந்து கொஞ்சம் நார்மல் கார் ஃபிசிக்ஸே ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் இப்போ ஸ்கிட்டாக அடிக்குது கைஸ். ஸ்பீடில் டேர்ன் பண்ணால் பறக்குது. நம்ம ஸ்பீடாக போக போக அந்த கார்ஸு ஸ்பீடு ஏறுது. பட் ஆனால் யார் ஃபினிஷ் பண்ணுறாங்களா கிடையாது. அதுங்க இந்த வண்டிங்க கூட சண்டை போட்டுட்டு போக வேண்டியதான். இதோ ரேம்பில் பறக்குது பாருங்கள். பைக்கு நம்ம ரேம்பில் பறக்க வேண்டியதான். ரேம்புக்கு முன்னாடி பறந்தாச்சு. ஐயோ, கமான், டேர்ன் பண்ணி எப்படியாச்சும் நம்ம ஒரு 3rd 4th பிளேஸாச்சும் வந்துடணும். ஆனால் இதில் நீங்கள் எத்தனாவது பொசிஷன்லாம் வராது. இப்போதைக்கு நீங்கள் சும்மா ஃபன்னாக இந்த கார் கூடலாம் சேர்ந்துக்கிட்டு ரேஸ் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா விளையாடலாம். அந்த ரேசிங் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இப்போதைக்கு நல்லா இருந்த காரோட டோரை நாசமாக்கியாச்சு. அந்த ஃபார்முலா 1 கார் மாதிரி இருக்கிறதாங்க ஸ்பீடாக போகுது. அதனால் கொஞ்சம் அதை பார்த்து வச்சுக்கணும். நம்ம இப்போ ரேம்பில் ஏற வேணாம். ரேம்பில் ஏறினா தாறுமாற எங்கேயாச்சும் போய் விழுந்துடும். இப்போதைக்கு எங்கே டேர்ன் பண்ணணும்? ஓகே, ஒரு ஃபுல் ரவுண்ட் தான் அடிக்கணும் போல. ஓகே, மரத்தெல்லாம் இடிச்சிட்டு போவோம். ஓகே, இதான் ஃபினிஷ்ன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஃபினிஷுக்கு வந்துட்டு இப்படி உருள்றோமே. கமான் என்ன அது வரமாட்டேங்குதே. ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம வேற ஒரு கார் எடுத்தாச்சு. ஆனால் என்ன இப்போதைக்கு நம்ம இந்த காரை வெயிட் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா, கார் வெயிட் பண்ணுதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ரேஸ் ட்ராக் போடும்போது எதுவும் வேறு எந்த காரும் ஸ்பான் ஆகலை. ஓகே, இதான் அப்படியே டேர்ன். அடேங்கப்பா, என்ன எங்கிட்ட போகிறானுங்க? நோ, நம்ம தான் ஃபஸ்ட்டு போகணும். கமான். ஓகே, இந்த டேர்னல் தான் ஃபினிஷ் போல். ஓகே, நம்ம தான் செகண்டு போல். ஓகே, இந்த கார்ஸ் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதாங்க இந்த ரேசிங் மோடு. ஓகே கைஸ், இப்போதைக்கு இந்த ரேசிங் மோடு பார்த்தாச்சு. இப்போ வாங்க 2ஆவதாக இருக்கிற அப்டேட்டை பார்த்துருவோம். இந்த கார்ஸே ஒரு 4 கார் வருது கைஸ். அதுக்கு வந்து 4322ன்னு நினைக்கிறேன். 4322க்கு இந்த ரெட் கலர் கார் வருது கைஸ். இருங்க ஒரு நிமிஷம், நம்ம கொஞ்சம் க்ளீனான ஏரியாவில் போய் போட்டு பார்ப்போம். ஏன்னா இதை ஆஃப் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இது கிளிக் பண்ணால் இல்லை, ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ண முடியாது போல். ஓகே, இப்போதைக்கு குடுகுடுன்னு ஓடி நம்ம ஒவ்வொரு காராக பார்த்துடலாம். 4322 முதல் கார், அந்த ரெட் கலர் கார் வந்துடும். அப்புறம் 4323, அதாவது 3 கார்ஸ் கரெக்டாக. பச்சை கலர், ஆனால் பச்சை கலர் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் ஜேம்ஸ் பாண்ட் கார் மாதிரி இருக்கியா. அப்புறம் 4324ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு இந்த பெரிய பஸ்ஸோ ட்ரக்கோ மினி வேனோ என்னன்னு தெரில. ஆனால் இந்த 3 கார்ஸ் வருது கைஸ். வேறு ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போமா? 4321, இந்த கார் ஒன்று இருக்குது கைஸ். ஆனால் என்ன இந்த கார்லேயே ஆரஞ்சு கலர் கார் தவிர வேறு எதுவும் நல்லா இல்லை. ஆனால் நான் அந்த ரேசிங் கார்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டானுங்க. ஆனால் இதை மட்டும் எப்படி ரேசிங் கார்னு எடுத்துக்கிட்டானுங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க கொஞ்சம். இப்போதைக்கு வாங்க ஒவ்வொரு காரோட ஃபுல் ஸ்பீடை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா அந்த ரேசிங் ட்ராக்லேயே ஏஐ காரே பறக்குது. இதுங்களாம் எவ்வளோ பறக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே, இதோட டாப் ஸ்பீட் 270. அடேங்கப்பா. ஆனால் எங்களை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ்.
இப்போ அங்கே 4 3 2 1 ட்ரெயின் பார்ப்போம். ஆரஞ்சு கலர் காரு. ஆனால் இது தான் கைஸ் பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன இந்த எல்லா கார்ஸுமே ஒரு 270 தான் டாப் ஸ்பீட்னு நினைக்கிறேன். ஓகே, மற்ற 2 காரும் 270 தான் ட்ரை பண்ணி பார்த்தியாச்சு. இப்போதைக்கு இதுங்களை ஏதாச்சும் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். கலர் மாற்ற முடியாது, கார் மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. ஓகே, இப்போதைக்கு நமக்கு ஒரு 2 அப்டேட் வந்திருக்கு கைஸ். அதாவது நமக்கு ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் வரப்போகுது. அதில் வந்து நமக்கு வந்தே பாரத் ட்ரெயின் கொண்டு வரலாமா கைஸ். அதுக்கப்புறம் நமக்கு 2ஆவதாக வந்து இருங்க ஒரு நிமிஷம், என்னமோ ஒன்று வருமே. வந்தே பாரத் ட்ரெயினோட பிக்சர் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இப்போதைக்கு இன்னொரு அப்டேட்டாக நமக்கு சைபர் ட்ரக்கு வருது கைஸ். இப்போதைக்கு இந்த சைபர் ட்ரக், ஆனால் சைபர் ஏதோ ஒரு சீக்ரெட் மாதிரி விட போகிறானுங்களாம். இதில் சைபர் ட்ரக் வரலாமா, வந்தே பாரத் ட்ரெயின் வந்தாலும் வரலாமா, இல்லாட்டி பேட்மேன் காரே கொண்டு வரலான்னு பேசிக்கிறானுங்க. ஆனால் என்ன நமக்கு சரியாக தெரில. இப்போதைக்கு வந்ததில் இந்த ரேசிங் ட்ராக்கு, ரேசிங் மோடு, அதுக்கப்புறம் நமக்கு இந்த 4 கார்ஸ் கிடச்சிருக்கு. மற்ற கார்ஸும் அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த கார்ஸையும் சீட் கோடில் கொண்டு வந்துடலாம். இப்போதைக்கு அவ்வளோதான் கைஸ் அப்டேட்டு. நான் இனிமேல் திருப்பி உங்களை நெக்ஸ்ட் அப்டேட்டில் இருந்து பார்க்குறேன். சரி, ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.